அவன் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக ஆரம்பிப்பான். அல்லேலூயா. துதிக்க துதிக்க கிருபை பெருகும். துதிக்கிற மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? தோல்வி என்பதே. எத்தனை பேருக்கு இந்த வஸ்திரம் எல்லாம் இருக்கு? ஒண்ணு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை மேல போட்டிருக்காங்க. அடுத்தது நீதியின் சால்வையை மேல போட்டிருக்காங்க. பரிசுத்த ஆவிங்கிற வஸ்திரத்தை போட்டிருக்காங்க. துதியின் உடை போட்டிருக்கோம். அல்லேலூயா. எத்தனை உடை இந்த கழுதை மேல போட்டிருக்காரு பாத்தீங்களா? அடுத்தது வெண்வஸ்திரம். இப்ப அதுக்கு மேல ஃபைனலா என்ன போட்டாரு? இதான் ஃபைனல் ஸ்டேஜ். நாங்க அதுக்குதான் இந்த கம்யூனியனுக்கே வெள்ளம் போடுறது இல்லை. அல்லேலூயா. இந்த இதுக்குதான் நான் என்ன பண்றதுன்னா கம்யூனியனுக்கு கூட கொஞ்சம் கலர் கட்டி வரோம். அல்லேலூயா. அதுல லைட் கலர் கட்டிக்கிறேன் பாஸ்டமா. பியூர் வெள்ளையை தவிர லைட் கலர் பண்ணலாமா? பரலோகத்துக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. இங்கேயே நீ வெள்ளை கட்டலீங்கன்னா அங்க அதான் ட்ரெஸ் யூனிஃபார்ம். அல்லேலூயா. அப்போ கடைசியா என்ன பண்றாங்க? மேல வெண் வஸ்திரம் போட்டாரு. அல்லேலூயா. இந்த வஸ்திரம் எல்லாம் போட்டு தெருவுல நின்ன கழுதை இப்ப என்ன ஆயிடுச்சு? சிங்காரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்டுருச்சு. அலங்கரிக்கப்பட்டோன்னா இதனுடைய தகுதியை மாறிடுச்சு. இப்போ அந்த உடையெல்லாம் போட்ட உடனே அந்த உடையின் மேல யார் உட்கார்றா? ராஜா உட்கார்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கழுதையை அலங்கரிச்ச உடனே, இந்த கழுதையை கழுவின உடனே, அவருடைய ரத்தத்தினால கழுவி என்னுடைய பாவ சேர்த்து எல்லாம் கழுவிட்டு என்ன ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை என் மேல போட்டாரு. நீதிங்கிற சால்வி எனக்கு போத்துனாரு. துதியின் உடையை எனக்கு போட்டாரு. வெண் வஸ்திரத்தை போட்டாரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றினாரு. அதன் பிறகு என் ராஜாதி ராஜா இந்த கழுதையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். அல்லேலூயா. ரொம்ப நல்ல தேவன். அப்படி உட்கார்ந்த உடனே நேற்று வரைக்கும் கட்டி இருந்த கழுதையை ஒரு நாள் திரும்பி பார்க்கல. அல்லேலூயா. ஒரு மனுஷன் திரும்பி பார்க்கல. இன்னைக்கு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்? ராஜா உட்கார்ந்துட்டாரு. அல்லேலூயா.